வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 4ல் இருக்கிற பார்ட் 10 வீடியோ. இதில் மோஷன் இன் அ பிளேன் இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ பிளேன் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பிளேன் அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் தான் அப்போ என்ன ஆக போகுது, ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக போகுது. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து பிளேனில் மூவ் ஆகுது. ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சிலரேஷன்னா என்ன சொல்லுவோம், நம்ம வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வெலாசிட்டினா என்ன நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சிலரேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு நம்ம நோட் பண்ணுறோம், அதுக்கு டைம் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். வெலாசிட்டி v டைம் t அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதே ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆன பாத்துலேயே இன்னொரு இடத்துல அதனுடைய வெலாசிட்டி, இன்னொரு பாயிண்ட்ல அதனுடைய வெலாசிட்டி என்ன, அதனுடைய டைம் என்ன அப்படின்னு நோட் பண்ணுறோம். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த பாத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதனுடைய வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எவ்வளோ. ஓகே, ஸோ அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு, அது அந்த டிஃப்ரென்ஸ் நடக்கிறதுக்கு அந்த இன்பிட்வீன் டைம் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஓகே ஓகே அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். எப்படி நம்ம வெலாசிட்டியை வி பார்னு போட்டோமோ அதே மாதிரி ஏ பார் ஸ்மால் ஏ தான் போடணும். ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் அ டைம் இன்டர்வல் டெல்டி, எவ்வளோ இன்டர்வலில், டெல்டி டைம் இன்டர்வலில் மூவிங் இன் எக்ஸ்ஒய் பிளேன் இஸ் த, அதாவது எக்ஸ்ஒய் பிளேனில் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸில் டெல்டி டைம் இன்டர்வலில் மூவ் ஆகுது. ஓகே, இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் இன்டர்வல். அப்போ அந்த டைம் இன்டர்வலில் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த சேஞ்சான வெலாசிட்டி அதை நம்ம என்ன சொல்லலாம், டெல்டின்னு சொல்லலாமா. சேஞ்சான வெலாசிட்டி டிவைடட் பை த டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் நம்ம டெல்டி அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணோம், டிவிஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை ஏ பார்னு போட்டோம். அப்போ டெல் வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, டெல் டி அப்படிங்கிறது டைம் இன்டர்வல். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கு நம்ம அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வி டெல் வி அப்படின்னா என்னன்னு நமக்கு இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு கண்டுபிடிச்சோம். அது என்ன வந்துச்சு நமக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி விஎக்ஸ், ஒய் ஆக்சிஸில் அதனுடைய ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி விஒய். ஓகேவா? ஸோ அப்போ விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் வி டெல் அப்படியே எழுதியிருக்கோம், விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜி கேப் டிவைடட் பை டெல்டி எழுதியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக நம்ம பிரித்து எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி விஎக்ஸ் டிவைடட் பை டெல்டி, அதுக்கான டைம் பீரியட் டெல்டி ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி டெல் வி ஒய், அதுக்கான டைம் பீரியட் டெல்டி டிவைடட் பை ஜே கேப். கிளியர்? ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ வேறு எப்படி எழுதலாம், டெல் வி பை டெல்டிங்கிறது என்ன நமக்கு, டெல் வி பை டெல்டிங்கிறது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ அப்போ டெல் வி எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், அவ்வளோதான். அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஏ பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஏஒய் ஜே கேப். கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் பிளேனில் மூவ் ஆகுது
அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் அதனுடைய ஆக்சிலரேஷன் எதோடைய ஒரு ஆப்ஜெக்டுடைய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன, அதை ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் பிளேனில் மூவ் ஆகும் பொழுது எவ்வளோ நமக்கு ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்குது, அந்த மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், ஓகே, ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்டில் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆவரேஜ் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆன டிஸ்டன்ஸை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுலேருந்து இது வரையிலும் தான் அது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம், ஏ பார் நோட் பண்ணிக்கலாம். இந்த ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்குள்ளேயே ஒரு பாயிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடைய இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல டைம் இன்டர்வல் நமக்கு இருக்குமா, இருக்காது. ஏன்னா டைம் இன்டர்வல் இருக்கணும்னா நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே ஆக்சிலரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதுதான் டைம் இன்டர்வல் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே எடுக்க போகிறோம். ஓகே, அதனால் நமக்கு டைம் இன்டர்வல் 0. ஓகேவா? ஸோ ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் இஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்லேயே ஒரு பர்டிகுலர் லிமிட் ஆக்சிலரேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லிமிட்டுங்கிறது என்ன, ஒரு பாயிண்ட். ஓகேவா? நமக்கு பொறுத்தவரை இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த பாயிண்டில் அதனுடைய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது இன்ஸ்டன்டேனியஸ். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஆஸ் த டைம் இன்டர்வல் அப்ரோச்சஸ் 0. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான், ஒரு பாயிண்ட்லேயே நம்ம டைம் இன்டர்வலை நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா கிடையாது. அப்போ அந்த ஒரு பாயிண்டில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் என்ன, அதுக்கான டைம் இன்டர்வல் எவ்வளோ, நமக்கு ΔT அப்படிங்கிறது 0 ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். நம்ம வெலாசிட்டி எப்படி பார்த்தோமோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதே தான். ஸோ இப்போ ஆக்சிலரேஷனை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நம்ம என்ன எழுதலாம், A பார் ஈக்குவல் டு ΔV டிவைடட் பை ΔT அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா? இப்போ நம்ம இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம், இன்ஸ்டன்டேனியஸ்னால் லிமிட் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். லிமிட் என்ன, ΔT = 0 லிமிட். ஓகே, ஸோ அப்போ ΔT அப்படிங்கிறது 0. ΔTங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ΔTனா என்ன, டைம் டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா? நம்ம எடுத்துக்கிட்டது 2 பாயிண்டான டைம் டிஃப்ரென்ஸ், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதில் நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் 0 லிமிட். அப்போ 0 லிமிட் ஆவரேஜ் வெலாசிட்டியில் 0 லிமிட் டைம் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நமக்கு என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஸ்மால் ஏன்னு எழுதினாலே போதும். இந்த டார்க் லெட்டர் எல்லாமே மேலே வந்து வெக்டர் சிம்பிள் போட வேண்டியது. ஓகேவா? ஸோ அதை மறந்துடாதீங்க. நான் எல்லாத்துலேயும் வெக்டர் சிம்பிள் போட முடியல, அதனால் நானும் டார்க் லெட்டரில் எழுதியிருக்கேன், புக்கில் எழுதியிருக்க மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அதிலிருந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனை எடுக்கிறோம். அதை A அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு பாயிண்டில் கண்டுபிடிப்போம். அதனால் அதோடைய டைம் டேக்கன் ΔT → 0 லிமிட், 0ல் வரும், டைம் கிடையாது. அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கு ΔT 0. இதுதான். இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் போட்டாலே நம்ம எப்படி எழுதுவோம், dV டிவைடட் பை dt அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நமக்கு அதுதான் வரணும். ஓகே, அப்போ A = dV by dt அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்தது Vங்கிறது நமக்கு என்ன தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது தான், Vxi கேப் ப்ளஸ் Vyg கேப். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ இந்த Vக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I ΔT up to 0 limit. ஓகே, அப்போ ΔVx divided by ΔT.
ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டேர்ம். ஓகே, ஸோ இப்போ விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெல் வி எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், டெல் டியை அப்படியே வச்சுருக்கோம், ப்ளஸ் ஜே டெல் விஒய் வந்து விக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் ரெண்டாக பிரிச்சிட்டோம், ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்கும் பிரிச்சிட்டோம், எக்ஸ் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒய் காம்பவுண்ட்ஸ்க்கும் பிரிச்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ லிமிட் போட்டாச்சு, அதனால் டிவிஎக்ஸ் டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதலாமா? ஓகே, டிவிஎக்ஸ் டிவைடட் பை டிடி. ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதியிருக்கணும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மை நம்ம லிமிட் போட்டதுனால டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதணும். அப்போ டிவிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ஐ கேப்பாக முன்னாடியும் போட்டுக்கோங்க, இல்லை பின்னாடி எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதணும், டிவிஒய் டிவைடட் பை டிடி ஜே கேப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவிஎக்ஸ் டிவைட் பை டிடிங்கிறது தான் என்னது நமக்கு, ஏஎக்ஸ் ஆக்சிலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், அதுதான் ஐ கேப் ஜே கேப் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ இங்கே ஏஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன, டிவிஎக்ஸ் டிவைட் பை டிடி டிஒய், இதுதான் நம்ம ஏஎக்ஸ் ஏஒய்னு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ, இப்போ வெலாசிட்டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன், இதுக்கு டைரக்ஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெலாசிட்டியோட டைரக்ஷன்லேயே ஆக்சிலரேஷன் டைரக்ஷனும் இருக்குதா, இல்லை வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கும் ஆக்சிலரேஷன் டைரக்ஷனுக்கும் மாறுதா அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் பார்த்தோம் இல்லையா? வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் நம்ம எப்படி பார்த்தோம், எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் வெலாசிட்டியும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிலரேஷனுக்கு டைரக்ஷன் பார்க்க போகிறோம். ஆக்சிலரேஷன் டைரக்ஷன் பார்க்கும்போது வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஆக்சிலரேஷன் டைரக்ஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் எதை வந்து நம்ம குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் வெலாசிட்டியை இந்த ப்ளூ லைன் காட்டுது. அப்போ பிங்கிற புள்ளியை எடுத்துக்கிறோம். பிங்கிற புள்ளிங்கிறது இங்கே பொறுத்தவரை இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியில் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டேஞ்சன்ட் வரைவோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வெலாசிட்டியோட டைரக்ஷன் நோட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி கிடைக்கும், ஒரு டேஞ்சன்ட் லைனாக தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வெலாசிட்டி படிக்கும் பொழுது. அப்போ பிங்கிற பாயிண்ட்டில் நம்ம வெலாசிட்டியோட டைரக்ஷன் நோட் பண்ணுறோம், அது நமக்கு ஒரு டேஞ்சன்ட் லைனாக இங்கே கிடைக்கிது. ஓகே, அதே மாதிரி பி டேஷ் அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு ஒரு டைரக்ஷன் நோட் பண்ணுறோம், அது ஒரு டேஞ்சன்ட் லைனாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையணும். ஓகே, ஸோ அப்போ பிலேருந்து P1 வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரையிடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இது வரையிடும் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், டைம் பீரியட் எடுத்துக்கலாமா? இங்கே பியில் இருக்கும்போது டி டைம், P1 இருக்கும்போது T1, அப்போ ரெண்டுக்குமா டைம் இன்டர்வல் டெல் T1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டைம் இன்டர்வல் நம்ம டெல் T1 எடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆவரேஜ் ஆக்சிலரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பிக்கும் பி டேஷ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் எவ்வளோ, அதுக்கான டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேஞ்சன் இந்த டேஞ்சன் தனியாக நம்ம எடுத்து வரைஞ்சிருக்கோம். இது விங்கிற டேஞ்சன் நமக்கு கிடச்சது.
ஓகே, ஸோ இது வி டேஷ் அப்படிங்கிற டேஞ்சன்ட் கிடச்சது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் லா படி ஒரு வெக்டர் வரைகிறோம். அப்போ அதுதான் நமக்கு என்ன கிடைக்குது, டெல் வி, அதாவது வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது, டெல் வி. ஓகே, ஸோ இப்போ இந்த டெல் விக்கான டைம் பீரியட் டெல் டி. ஓகே ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது வச்சு நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இதுதான். டெல் வி பை டெல் டிங்கிறது என்ன, நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இல்லையா. ஸோ அப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரும், இந்த ப்ளூ லைன் மட்டும். அதோட டேரக்ஷன் எப்படி இருக்குது, இது எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிறது. அப்போ டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த டேரக்ஷனில் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டோம். ஆவரேஜ் ஆக்சலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு, எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் சேர்த்து பிளேனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ அதுக்கான பாயிண்ட்டை பிங்கிற பாயிண்ட்டை அப்படியே வச்சுருக்கோம், P2-வை இன்னும் கிட்டக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ Pலேருந்து அதனுடைய டேஞ்சன்ட் இது தான், P2லேருந்து அதனுடைய டேஞ்சன்ட் இது. ஸோ இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டையும் சேர்க்கும் பொழுது நமக்கு வி அப்படிங்கிறது டைரக்ஷனில் கிடைக்குது, வி டேஷ் அப்படிங்கிறது டைரக்ஷனில் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுக்குமான டெல் வி எவ்வளோ, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டைரக்ஷனில் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ அப்போ டெல் வி அதுக்கான டைம் பீரியட் நம்ம என்ன எடுத்துக்குவோம், டெல் டி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது, ஸோ அப்போ இது இன்னும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் பிக்சரை பாருங்கள். தேர்ட்லையும் நம்ம அதே தான் பண்ணுறோம், பட் ஆனால் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கம்மி பண்ணிட்டோம். ஓகேவா. தேர்ட் பிக்சரில் பிங்கிற பாயிண்ட் எது, P3 அப்படிங்கிற பாயிண்ட் எது, இதுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பாயிண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த வி டேஞ்சன்ட் கிடைக்கும், இதுக்கு வி டேஷ் இப்படி கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் லா படி வரைகிறோம். அப்போ வி இது, வி டேஷ் இது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டெல் வி கண்டுபிடிக்கிறோம். டெல் விங்கிறது என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ விக்கும் வி டேஷ்க்கும் வரைகிற லைன் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 பிக்சர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈச் கேஸ் இந்த ஒவ்வொரு பிக்சர்லேயும் ஆஃப் டெல் வி டெல் டி is obtained using the triangle law of vector addition. ஆமாம், டெல் வியையும் நம்ம டெல் டி, இதில் டெல் வி, இதில் டெல் வி, இது டெல் வி, சரி, அந்த டெல் வி ஆகிறதுக்கான டைம் டெல் டி. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். ஓகேவா, அது மாதிரி தான் நம்ம பிக்சர் போட்டிருக்கோம், இதுக்கு தெரியும், நமக்கு இது தெரியும். அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இது, இதோட டெய்லு, இதோட ஹெட்டு நம்ம கண்டுபிடிச்சது இது. அப்போ இதோட டெய்லு, இதோட ஹெட்டு, இது ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு இது. ஓகே, ஸோ அப்போ இதோட டெய்லு, இதோட ஹெட்டு. ஓகேவா. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் லா படி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த 3 பிக்சர்லையும் அப்படி தான் கண்டுபிடிச்சோம். பை டிஃபனேஷன் த டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டைரக்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் டெல் வி. அதாவது வெலாசிட்டியோட டைரக்ஷன் டெல் வி, ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் தான் ஆவரேஜ் ஆக்சலரேஷனும் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம பிக்சரில் அப்படி நோட் பண்ணோம். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் இருந்துச்சு. வி see that as del t decreases, ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் டெல் டியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா டெல் வி குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. அப்போ இங்கேருந்து இங்கே வரும்பொழுது நமக்கு டெல் விக்கும் டெல் டியும் நம்ம கம்மியாகும். இதுக்கு ஒரு ரேஷியோவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே டெல் வியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, இப்போ டெல் டியோட வேல்யூ என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதே மாதிரி டெல் வி இங்கேயும் அதோட வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்னா டெல் டியோட மதிப்பும் குறையும். அப்போ டெல் வி டெல் டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகேவா. டைரக்ஷன் ஆஃப் டெல் வி சேஞ்சஸ் அண்ட் கான்சிக்வெண்ட்லி இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் சேஞ்சஸ். அப்போ டெல் வியோட டைரக்ஷனும் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகும். ஏன்னா வியோட டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் அதுவும் சேஞ்ச் ஆகுது. இந்த 3 பிக்சர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய
ஆவரேஜ் ஆக்சலரேஷனோட டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வேறு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4th ஃபிகர் பார்க்குறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாயிண்ட்லேயே இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பிக்சர். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு பாயிண்டில், எந்த பாயிண்டில், பிங்கிற பாயிண்ட்லேயே அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய வெலாசிட்டியை ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது என்னது, ஒரு டேஞ்சன்ட் லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே டைம் பீரியட் என்ன, நமக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால ΔT அப்படிங்கிறது டைம் இன்டர்வல், அது நமக்கு கிடையாது. அது வந்து என்னவாயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஃபைனலி இந்த லிமிட் ΔT வந்து 0 ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து ΔTயோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. The average acceleration becomes the instantaneous acceleration. எந்த பாயிண்டில் அது வந்து 0 ஆயிடுச்சோ அங்கே ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அப்போ நமக்கு பியில் தான் நமக்கு என்ன ஆகுது, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. However, for motion in 2 or 3 dimension, அப்போ 2 டைமென்ஷன்லையும் 3 டைமென்ஷன் மோஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டர். ஓகேவா? நம்ம இது வரலும் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் வெக்டர் ஃபார்ம் வரைஞ்சோம் இல்லையா? ஸோ இது வெலாசிட்டியோட டைரக்ஷன் டேஞ்சண்டாக நமக்கு கிடச்சிச்சு. அப்போ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் நோட் பண்ணுறோம், இந்த டைரக்ஷனில் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எப்படி கிடைக்குது நமக்கு, அப்போ 2 டைமென்ஷன்லையும் 3 டைமென்ஷன்லையும் ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டர்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஹவ் எனி ஆங்கிள் பிட்வீன் 0 to 180. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம வரையக்கூடிய டேஞ்சண்ட் வந்து 0லேருந்து 180 டிகிரி வரும். எந்த ஆங்கிளில் வேணாலும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இல்லை. ஸோ அப்போ வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் 0லேருந்து 180 வரையும் கிடைக்கலாம். இது எதுக்கு மட்டும்தான் பொருந்தும், பிளேனுக்கும் நமக்கு இது ஸ்பேஸ்லேயும், அதாவது 3 டைமென்ஷன் இதுக்கு மட்டும்தான் நமக்கு பொருந்தும். சிங்கிள் டைமென்ஷனில் அப்படி கிடையாது. நம்ம சிங்கிள் டைமென்ஷன் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தோம், ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஓகேவா? அதில் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்லையோ அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 180 வரையும் எந்த டைரக்ஷன் வேணாலும் நமக்கு மாறி இருக்கலாம். அதுக்கு தான் இந்த 4th ஃபிகர். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு அடுத்தது வந்து நம்ம இதுக்கு ரிலேட்டடான நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஆக்சலரேஷன்னா என்ன, ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா என்ன, இந்த பிளேனில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கிராஃபையே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், அப்போ ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் வெலாசிட்டியோட டைரக்ஷனை பொறுத்து இருந்தது. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கும் இன்பிட்வீனில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 180 வரலும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.